தமிழ்நாட்டை ஒரு சினிமா ஓரியன்ட் பிளேஸாக மாத்தாரு தயவு செஞ்சு. எம்ஜிஆரை தவிர வேற எந்த நடிகன் சார் இங்க நாடா? சும்மா சொல்றோம், அவர் சினிமாவில் கூட அவ்வளோ பேசணும். இஞ்சி போனாக்கா போட்டுட்டுங்கய்யா, அவ்வளோதான், கேட்கல அவ்வளோதான் அவர் டைலாக். அதுக்கு மேலே அவர் என்ன பேசியிருக்காரு? அரசியல்ங்கிற பிரபஞ்சத்தில் மேலும் ஒரு நட்சத்திரம், அது பிரகாசத்து சூரியன் ஆகுமா அல்லது வால் நட்சத்திர விண்கற்களா மாதிரி கீழே விடுமான்னு போக போகிறாங்க. சோசியல் மீடியா எங்களை பிடிஎம் சொல்லு நம்பாதீங்க. ஏன் உன்னை கேட்டாங்களா? இப்போ நான் போய் நின்னா கூட எனக்கு கூட ஒரு இம்பாக்ட் இருக்குங்க. அது எந்த அளவுக்கு அதை ஓட்டா மாறுங்கிறது பார்க்கறது தான் புத்தால்தனம். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட டாக்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். கடந்த அக்டோபர் 27 விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்றுச்சு. அவர் அந்த மேடையில பேசும்போதுமே அவர் அதிகமா ஏடிஎம்கே கட்சியை பேசல அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு. அவர் அப்போ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா தான் ஓப்பனா தான் பேசினாரு. அதுதான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் குடும்ப பெரியார் அண்ணா பேச்சை கேட்டு பேரை வைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு திமுக டைரக்டா தான் பேசினாரு. அப்ப ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி நாங்க யார சொன்னா கட்சி வளருமோ அவங்கள பத்தி தாங்க பேசுறோம். ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கா? இல்ல, ஏடிஎம்கேல ஒரு 7-8 ஏடிஎம்கே இருக்குது. எந்த ஏடிஎம்கே சொல்றீங்க? இல்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போதுமே அவர் எந்தெந்த கட்சிகளுக்கு ஆப்போசிட்டா பேசினாருங்கும் போது அப்ப நாங்க எந்த தவறும் செய்யல அப்படின்னு அவரு அதான் ஒரே கட்சி தாங்க. பாஜகவுடைய இந்த டீம்ஸ், பி டீம், ஏ டீம், பி டீம். இதை அவர் அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு சார். எல்லாரும் இந்த பி டீம், சி டீம் எல்லாம் பேசி அதுக்கு என்னத்துக்கு சொல்றேன்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரில இருந்தது. சோசியல் மீடியா எங்களை பி டீம்னு சொல்லு நம்பாதீங்க. ஏன் உன்னை கேட்டாங்களா? உனக்கே தெரியுது அது மாதிரி ஒரு நம்ம பேர் வரும். அப்படித்தான் நீ பேசுறது உனக்கே புரியுது. யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சா கூட அவர் படிச்சுக்கிட்டு வரும்போது புரிஞ்சுக்கிட்டார் போட்டிருக்கு. இப்படி நம்மளை பத்தி பேசுறதுக்கு சான்ஸுக்கு ஆகாது. படிச்சாரோ இல்லையோ தெரியல, ஸ்கிரிப்டை நல்லா சொல்லிட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டு நல்லா டயலாக்லாம் ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணார். சினிமாவில் கூட காட்டாத ஒரு நடிப்பை அன்னைக்கு காட்டினார். உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. அவரை நடிக்க வச்சா நடிக்க வருவாங்க அப்படிங்கிறது அந்த கூட்டத்திலிருந்து தெரிஞ்சுது. அப்போ ஃபியூச்சரில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாம் ஒரே கட்சி தாங்க, வெவ்வேறு பேரில் இருக்குது. மக்களுக்கு இதனால ஒரு இம்பாக்டே இருக்காதுங்கிறீங்களா? இத்தனை % கூட, ஒரு % கூடவா ஜாஸ்தியாக விஜய் அவர்கள் வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு, அவரு நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். கண்டிப்பா அந்த லெவல் கூடவா இம்பாக்ட் இருக்காது? நான் போய் நின்னா கூட எனக்கு கூட ஒரு இம்பாக்ட் இருக்குங்க. அது எந்த அளவுக்கு அதை ஓட்டா மாறுங்கிறது பாக்குறது தான் புத்தால்தனம் இருக்குது. அப்போ ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுங்கிறீங்களா? தெரியாது. இஞ்சி போனாக்கா ஒரு தொகுதியில அவர் 10,000 ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து வேற யாருமே வர முடியாதுங்கிறது எழுதப்படாத சட்டமான. முதல்ல ஒரே ஒரு கேள்வி, எம்ஜிஆரை தவிர வேற எந்த நடிகன் சார் இங்க நாடு ஆண்டார்? இந்த தமிழ்நாட்டை ஆண்டார் யாரும் இல்லை. அப்புறம் ஏன் சினிமாக்காரருக்கு வந்த உடனே ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? விஜயகாந்த் வந்தார், எதிர்கட்சியா இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்? இல்ல, ஜெயலலிதா அவங்களும் சினிமால இருந்தார். டி ராஜேந்தர் வந்தார், ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்? சரத்குமார் வந்தார், ஒண்ணுமே ஆகல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே நடிப்புல இருந்தாங்க. நடிப்பை மாத்திரம் வச்சுக்கிட்டு வருது சார். இப்ப நடிப்பை விட்டுட்டாரு. நடிப்பை விட்டுட்டாரு சார். ஆனா அவருக்கு நடிகர்னு அவரை ஏத்துக்கலையே. மக்கள் முதல்ல அவரை நடிகரா தான் ஏத்துக்கிட்டாங்க. நடிகரா இருந்தாருங்க. இப்ப கலைஞர் எழுத்தாளரா இருந்தாரு. அவர் எழுத்தாளரை அரசியலுக்கு எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்பீங்களா? சரி, இல்ல, அவர் எழுத்தாளரா இருக்கும் போதுமே அவர் அரசியல்ல இருந்தாரு. அரசியலையும் பாத்துக்கிட்டாரு. அந்த அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தவர் அந்த முறையில வந்தாரு. ஆனா இப்போ உதயநிதி ராகுல் காந்தி என்ன இருந்தாரு? சரி, இல்ல மோடி என்ன இருந்தார்? ஆனா சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் தானே சார். இப்போ பேட்டியே இருக்கும் சார், அவரு நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன். அது சார் ஒரு சீசன்ல எல்லாமே சொல்லுவாங்க சார். என் சொந்தக்காரர்கள் யாராவது என்னுடைய கட்சிக்கு வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கன்னார் ஒருத்தர். இன்னைக்கு கட்சியே என் மகனுக்கு மந்திரி பதவினாக்க கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்குன்றாங்க. யாருன்னு தெரியுதா?
அப்ப எல்லாருமே அது வாய் வார்த்தை. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விட்ற வேண்டிய கதைங்க. அப்படி சொன்னாதான் நீங்க கவனிப்பீங்க. மீடியாவை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு நான் கூட விடலாம், பல கதைகளை விடலாம். ஒண்டியாளா இருக்கிற என்னை எடுத்துக்கிட்டு எடுத்த எவ்வளவு வருது? எனக்கு அப்பதான் நினைச்சுக்கிட்டு ஒண்டியாள கண்டி இவ்வளவு பயப்படுறாங்க. ஒரு கூட்டம் வந்து என்ன கோர்ட் வரணும் கூட்டி போச்சு. ஆமா, கேஸ் போட்டாங்களே சார். கேஸ் போட்டாங்க. கேஸ் இருக்குது, இன்னும் இருக்குது, கேஸ் இருக்குது. நான் பாட்டுக்கு வெளியில் தான் இருக்கிறேன். வரட்டும், வழக்கு பதியுங்கன்ட்டேன் நான். கோர்ட்ல கேட்போம். இப்ப எனக்கு ஆதரவா தான் கஸ்தூரி வந்திருக்காங்க. நான் என்னென்னலாம் நான் சொன்னேன்னா அதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களும் கேஸ்ல ப்ராப்ளம்ல இருக்காங்களே, அவங்களுக்குமே எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நான் எதை சொல்லி என் மேல அந்த ஒரு நடிகை வந்து என் மேல கேஸ் போட்டாங்களோ, நான் சொன்ன பேரோட மோசமா அவங்க பேசியிருக்காங்க. இப்போ அந்த ஏன் அவங்க கேஸ் போட மாட்டாங்கிற அது வேணாம், அந்த டாபிக் வேணாம். ஏன்னா அவங்க வருத்தமெல்லாம் தெரிவிச்சுட்டாங்க. கஸ்தூரி முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போன கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா பார்த்தீங்க, சினிமாக்காரர்கள்னு இந்த மீடியாக்காரர்களுக்கு என்னதுக்கு அவ்வளோ ஒரு வேகம்? அது தமிழ்நாட்டை தவிர. நடிகை ஷீலாவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவுடைய முடிசூடா ராணியா இருந்தவங்க. அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு அவங்களுக்கு. ஜோடியா பிரேம் நசீரும் ஷீலா ஜோடி ஏறத்தாழ 150 படங்களுக்கு மேல நடிச்சாங்க. உலக ரெக்கார்டு. உலக ரெக்கார்டு. அதே மாதிரி மனோரமா வந்து மிக அதிகமான படங்கள் நடித்த நகைச்சுவை நடிகை, உலக ரெக்கார்டு. இந்த மாதிரி சாதனை பிடிச்சவங்க யாரும் அரசியலுக்கு வரல. இந்த அம்மா அரசியலுக்கு வந்தது. ஷீலா வந்து அரசியலுக்கு வந்து உட்காந்துச்சு. அந்த மேடையில் உட்காந்துருந்த உடனே அங்கேருந்து தொண்டர்கள் ஒரு 5-6 பேர் போய், நீங்கள் என்ன மேடையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த கட்சியில் சேர போகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடுன்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே தான் இந்த சினிமாக்காரங்களுக்குலாம் சான்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஊரில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. அப்படியே அந்த மேடையிலேருந்து இறங்கி போயிடுச்சு. ராஜ்குமார், கன்னட ராஜ்குமார், முடிச்சூடா மன்னன். கர்நாடகாவில் வந்து அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் ஜெமினி கணேசன், அவர் தான் சிவாஜி கணேசன். அரசியலுக்கு வந்தார். இந்திரா காந்தி லைக் பண்ணல. ஒரு லேசாக ஒரு கோடி காட்டினாங்க, ஓடிட்டார். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார், தெரியும், மெகா ஸ்டார். ஒரு மந்திரி பதவி. அவர் காங்கிரஸ்காரர் கேட்டாங்க, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாங்களே செய்யறோம், இதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன் நாங்க. அன்னைக்கு போனவர் தான் காணாம போயிட்டார். ஆனா பவன் கல்யாண் வந்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேரளாலயும் சுரேஷ் கோபி வந்துட்டாரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? இல்ல, இப்ப தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே ஒட்டிக்கிட்டாரு. சினிமா போயிடுச்சுங்க. பவன் கல்யாணத்துக்கு இப்ப சினிமா இல்ல சார். 3 படம் லைன்ல இருக்கு சார். நான் தானே தானே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், ஹரிஹர வீரமல்லும் வேற ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்கிற ஒரு படம். எல்லாம் என் கம்பெனி தாங்க. இல்ல சார், இப்போ படத்தோட இம்பாக்டே இருக்காதுன்னா அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இம்பாக்ட் இருக்காதுங்கிறதா எல்லாரோட அறிமுகத்துக்கு சினிமா ஓகேயா இருக்கலாம் சார். என்ன சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீடியாவுக்கும் வேற சொல்றேங்க. ஏன்னா நீங்க உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்ப பாத்தீங்க? அவரை முதல்ல ஓகே ஆதவன் படத்துல உடனே நீங்க உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய விளம்பரம் கொடுத்தீங்களா இல்லையா? அப்புறம் அந்த வேகத்துல இருந்தாலும் இப்ப இத்தனை கேள்வி உதயநிதி பத்தி ஏன் கேக்குறீங்க? ஒரு சினிமாவில் நடிச்சாங்கிறது காரணத்தினாலதான் இந்த கேள்வியை வேற யாருக்குமே கேட்கலீங்க. சினிமாவை பேஸ் பண்ணிட்டு வந்தாக்கா நீங்க வந்து இவ்வளவு தூக்கி விடுறதுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் அந்த தைரியத்துல தான் வர்றாங்க. இவரு இப்ப சினிமாவை விட்டுட்டு தானே சார் வர்றாரு. விஜயும் சினிமாவை விட்டுட்டு தானே வர்றாரு. சினிமா முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு வரல, சினிமா அனுப்பிச்சிடுச்சு, சினிமாவே போயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்க இருக்குது சினிமா? இல்ல, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட், அவருக்கு மார்க்கெட் இருக்குதுங்க. அந்த மார்க்கெட்டுக்கு பொருளை தயாரிச்சு வித்தாதான மார்க்கெட்டு கொண்டு வர முடியும். பொருளே இல்லையோ, மார்க்கெட்டே இல்லையா, அப்புறம் எங்க போவீங்க? பில்கேட்ஸு, இந்த எலான் மஸ்கு, இந்த அம்பானி, அதானி எல்லாம் பைத்தியக்காரனுங்க. கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு, தொழிற்சாலை ஆரம்பிச்சுக்கிட்டு வேலை இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடிகரை வச்சு ஒரு படம் எடுத்தாக்கா 1 மணி நேரத்தில் 300 கோடி ரூபா வருது. அதை பண்ணிட்டு போகிறத விட்டு இதெல்லாம் தொழில் தேவையான்னு கேட்டேன். அது வேற எங்கேயோ பெரிய இடத்துல மோதிடுச்சு. என்னை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். வந்தது பாருங்க எனக்கு கால் ஜாக்கிரதை, தோலைச்சிருவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் புரிஞ்சுங்க என்னடான்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய இடத்து சம்மந்தப்பட்ட படம் அது. அதான் போய் கமெண்ட் அடிச்சுட்டேன். அவங்க ஒன்றும் ஒழிச்சு கட்டிட்டு வந்துட்டேன். தேவையில்லாம மோதல. இது வேண்டிய தேவையாது எனக்கு. இல்ல சார், இப்போ வேற ஏன் சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டை ஒரு சினிமா ஓரியன்ட் பிளேஸா மாத்தாதீங்க தயவு செஞ்சு.
ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டா உங்க மாதிரி மீடியாக்கள் ஏன் இப்படி பதறீங்கிற ஒரு கேள்விக்காகத்தான் நான் இவ்வளவு பேடிக்கை. கட்சி பேரை சொன்னார் விஜய், அதுக்கப்புறம் ஆளையே காணும். திடீர்னு ஒரு நாள் வந்தார், கட்சிக்கு இதுதான் கொடினார். அதுக்கு அந்த கொடிக்கு என்னங்க விளக்கம்னா போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார், ஆளையே காணும். மாநாட்டில் தெரிவிப்பேன். சரி, உங்க கொள்கை என்ன? மாநாட்டில் தெரிவிப்பேன். எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? மாநாட்டில் தெரிவிப்பேன். மாநாடு எப்போ? மாநாட்டில் தெரிவிப்பேன். அதே மாநாட்டில் தான் தெரிவிப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மாநாடு போட்டுட்டு கோடிக்கு விளக்கம் எல்லாம் ஒரு 45 நிமிஷம் பிரமாதமா பேசுறாரு. இன்னும் சும்மா சொல்றவங்க அவர் சினிமாவில் கூட அவ்வளோ பேசுறது மிஞ்சி போனாக்கா போட்டுட்டுங்கய்யா, அவ்வளோதான், கேட்கல, அவ்வளோதான் அவர் டைலாக். அதுக்கு மேலே அவர் என்ன பேசியிருக்காரு? இந்த ரோலில் தான் பிரமாதமா 45 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசினார். நல்லா பேசினார், சும்மா சொல்ல. அப்பப்போ கொஞ்சம் ஃபம்பிளானார், எடுத்த எடுப்புலேயே கொஞ்சம் அமங்கலமாக ஆரம்பித்தார். பெரியார் அண்ணா காட்டிய பகுத்தறிவு பாதையில் பயணிக்கிறேன்னு ஆரம்பித்தார். அப்புறம் தான் ஞாபகம், நம்ம முதலாளி இப்போ வேற, நம்ம இதை பழையபடி பேசிட்டோம். அப்புறம் கரெக்ட் ஆகிட்டார். சரி சார், இப்போ வாழ்த்துக்கள் சொல்றோம். அரசியல்ங்கிற பிரபஞ்சத்தில் மேலும் ஒரு நட்சத்திரம், அது பிரகாசத்து சூரியன் ஆகுமா அல்லது வால் நட்சத்திர விண்கற்களா மாதிரி கீழே விடுமான்னு போக போதான் பார்ப்போம் சார். வெற்றி பெறாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.